கௌசி, அம்மா பேசுறேன்டி, கேக்குதா? சீதா, தப்பா எடுத்துக்காத சீதா. நான் என்ன வேணும்லாம் பண்ணலம்மா. ஏதோ தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியலம்மா. நேத்தே எதுவும் உங்க வீட்டில் கோளாறா என்னன்னு அதுவும் தெரியலம்மா. இல்லை இல்லைன்னு சொல்கிறேன், லாஸ்ட்டில் என் வீட்டில் கோளாறுங்கிறீங்க. உங்களுக்கே இது நியாயமா இருக்கா? எனக்கு தெரியாதுப்பா. சீரகம் வாங்கலான்னு வந்தால் இங்கே என் தலைவலி வந்துருச்சு. எனக்கு தெரியாது, சரி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். அன்பு, இது நீயும் பார்த்துக்கிட்டே அப்புறம் பார்த்துக்க. என்னையும் தேவையில்லாமல் நான் போய் சொன்னேன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் பாருங்க சித்தி, இப்போ என்ன உங்களுக்கு இந்த கிரைண்டர் சரி பண்ணி கொடுக்கணும், அவ்வளோதானே? நாங்கள் சரி பண்ணி கொடுத்துட்றோம். தேவையில்லாததெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க சித்தி, சரிங்களா? அன்பு, கோவப்படுறதுக்கெல்லாம் வேலை இல்லை, சரியா? நல்லா தான் நான் கொடுத்தேன், இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும் அன்பு. என்னமோ நீ கோவமா பேசுற. வேற யாராவது இருந்தாங்கன்னு வை, நான் சரியா திட்டி விட்டுருவேன். சரி, ஏதோ உங்களை பார்த்தா கொஞ்சம் பாவமா இருக்குங்கிறதுக்காக தான் நான் விடுறேனே, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. அது தெரியாம ரொம்ப பேசுற. எனக்கு தெரியாது, நாளைக்கு நாளான்னைக்கு நான் திருப்பி மாவு ஆட்டுவேன். அதுக்குள்ள எனக்கு கிரைண்டர் சரி பண்ணி கொடுத்து ஆகணும். சொல்லிட்டேன் அக்கா, சரிங்களா? சித்தி, நாளைக்கு உங்களுக்கு கிரைண்டர் சரியாகி வந்துடும். சும்மா சவுண்டு விட்டுட்டு இருக்காம கிளம்புங்க சித்தி. ஏமா தேவையில்லாம இவங்க கிட்டலாம் போய் வாங்கிட்டு வந்துட்டு இருக்க? பாரு, அவங்களே வீட்டில் ஏதோ கோளாறு பண்ணிட்டு இப்போ நாம தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு இதெல்லாம் தேவையா? மாவே ஆட்டாம பேசாம கடையிலையாவது வாங்கியிருக்கலாம். சும்மா இவங்கள்ட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம பேச்சு வாங்கணும்னு அவசியமாம்மா? சொல்றத கேட்கவே மாட்டேன் நீனு. அக்கா, உங்க பொண்ணு பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை, பார்த்துக்கிடுங்க. சீதா, அவ ஏதோ கோவத்துல பேசுறாமா, நீ ஏதோ தப்பா எடுத்துக்காத. அவ சும்மா சின்ன பொண்ணு தானே. யாருக்கா சின்ன பொண்ணு? உங்க பொண்ணா சின்ன பொண்ணு? சின்ன பொண்ணா குழந்தை பெற்றிருக்கு? நல்லா சொல்றீங்களே கதை. சின்ன பொண்ணா? பார்த்து பேச சொல்லுங்க. எப்பவும் சித்தி சித்தின்னு பாசமா பேசுவா. இன்னைக்கு பேசுற பேச்சே சரியில்லை, என்னமோல போல பேசிட்டு இருக்கா. இப்பதான் சின்ன பொண்ணா? பண்றதெல்லாம் தப்பு பண்ணிட்டு கேட்க வந்தா நீங்க ஓவராவா பேசுறீங்க? உங்களுக்கெல்லாம் கிரைண்டர் கொடுத்தே இருக்கக்கூடாது முதல்ல. எல்லாம் என் மேல தப்பு, என்னதான் சொல்லணும். பாருமா, உனக்கு சரி பண்ணி கொடுத்துட்றோன்னு சொல்லிட்டோம்ல, அப்புறம் ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்க? போ. போக தான் போறேன், போகாம உங்க வீட்டில் என்ன உட்காந்துட்டா இருக்க போறேன்? போக தான் போறேன். ரொம்ப பேசாதீங்க, சரிங்களா? சரி பண்ணி நாளைக்கு எனக்கு கண்டிப்பா கொடுத்தாகணும், அதை தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. ஏம்மா, கண்டிப்பா சரி பண்ணி நாளைக்கு நான் கொடுத்துட்றேம்மா, சரியா? நீ போ. அப்படி சொல்லுங்க. அதை விட்டுட்டு கோவப்படுறதுக்கெல்லாம் என்ன வேலை? இல்லை என்னன்னு கேட்டேன். எந்த மிஸ்டேக்கும் இருக்காம நாளைக்கு எனக்கு கிரைண்டர் வந்தாகணும், சொல்லிட்டேன், சரிங்களா? எந்த மிஸ்டேக்கும் இருக்காது, கரெக்டாக உங்களுக்கு வந்துடும், ஓடும், சரிங்களா? ஒரு கல்லு கூட நாங்கள் ஆட்டல, அது கொஞ்சம் தான் ஆட்டுச்சு எங்கள் அம்மா. அதுக்குள்ளே ஓட மாட்டேங்குதுன்னு சொன்னா ஒன்று எங்கள் வீட்டில் இப்படி தான் ஓடும், நின்னுன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் தான் ஏதோ பண்ணிட்டீங்க, எங்கள் வீட்டில் நல்லா ஓடிச்சு, நீங்கள் தான் ஏதோ பண்ணிட்டீங்கன்னு சத்தம் போட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நாங்கள் என்ன வேணும்னு வாங்கிட்டு வந்தவங்க தான் என்ன உடச்சா வச்சோம்? இல்லை நாங்கள் தான் கோளாறு பண்ணி விட்டோம்மா? இல்லை இல்லை, அதை விட்டுட்டு ரொம்ப பேசுறீங்க சித்தி. சொல்ல போனால் கோவம் ஏன் படுறீங்க வைக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்க, நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கணுமா என்ன? பாத்தியாக்கா, பாத்தி அன்பு பேசுகிறத? முன்னையெல்லாம் சித்திக்கு மறுவார்த்தை பேச மாட்டா, இப்பெல்லாம் பேச்செல்லாம் ரொம்ப சரியில்லாமல் இருக்கு. அவ ஏதோ பேசிட்டு போறாமா, நீ கிளம்புமா. அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும்? நீ போ, நீ போ முதல்ல. போ சீதா, போமா. நான் சரி பண்ணி நாளைக்கு கொண்டு வந்து தந்துடுறேன், போ. நாளைக்கு எனக்கு வந்து ஆகணும், சொல்லிட்டேன். ஏண்டி நீ வேற? பொருள் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். பொருள் நம்ம வாங்கிட்டு வந்தால் இங்கே நம்ம வீட்டில் தான் ஏதோ ஆயிடுச்சு. ஒரு கல் ஓடுது, ஓடாமல் இருந்திருந்தா கூட பரவாயில்ல, கொண்டு வந்தோடனே இப்படி ஓடலைன்னு சொல்லிடலாம். ஓடுது ஒரு இது, அதுக்கப்புறம் தானே ஓடலை. சத்தம் போட்டு என்னடி பண்ண போகிறது? சும்மானே இருக்க மாட்டியா நீனு? சும்மா தேவையில்லாம அடப்போமாங்கிட்டு. அவங்களுக்கு தான் சத்தம் போட தெரியும்னு ரொம்ப ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கு. அதெல்லாம் நீ வேணா கேட்டுட்டு இருக்கலாம், நான்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. அப்படியா, என்னாச்சுக்கா? ஆஹா, நல்லாதாக்கா ஓடுச்சு, இங்கே வந்ததா அப்படி ஆயிடுச்சு போலக்கா, சரி பண்ணணுமே அப்படி இப்படி பேச சொல்லியிருந்தா ஓகே. நாம சரி பண்ணி கொடுத்துட்றோமா அப்படின்னு ஏதாவது நீ சொல்லுவ. அதை விட்டுட்டு நீங்க தான் அதை பண்ணிட்டீங்க, நான் அவ்வளோக்கு வாங்கினேன்னா, கஷ்டப்பட்டு வாங்கினேன்னா, இஷ்டப்பட்டு வாங்கினேன்னா கோவம் வருதா வரலையா? நானே கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு கோவப்படாம தான் பேசினேன். கோவப்பட்டு பேசினேன்னா தாங்காது அந்த சித்தி, பார்த்துக்கோ.
ஒழுங்கா இனி பேச சொல்லு. நான் அன்பை பத்தி காமிக்கணும்னு நினைக்கிறேன். சரி சரி, சத்தம் போடாத வீடு. ஏங்க, இன்னும் கௌசிக்கிட்டலாம் சொல்லலையாம்ல? ஒரு வார்த்தை சொல்றது இல்லையா? என்ன நம்ம வீட்டு பிள்ளை, ஒரே ஒரு பிள்ளை நமக்கு அவதான். சொல்றாமே நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இருக்கீங்க. கௌசி புருஷனுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி நாளைக்கு பிள்ளைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறோம், வந்துருங்க கௌசியை கூட்டிட்டுன்னு சொல்லுங்க. அப்போ தானே வருவாப்ல. கௌசிகிட்ட மட்டும் சொல்லக்கூடாதுங்க. கௌசி வீட்டுக்கார்ட்ட தான் நம்ம மெயினாக சொல்லணும். நீங்கள் பாட்டுக்கு சொல்லாமல் எனக்கு என்னன்னு மறந்துடாதீங்க. அப்புறம் அவ கோச்சுக்கிடுவாங்க. அவகிட்ட தான் இவ்வளோ நேரம் நான் பேசிட்டு இருந்தேனே இப்போ. கௌசி கௌசின்னு கௌசியை மட்டும் சொல்லிட்டு இருக்கிறியே, என் கூட பிறந்துச்சு என் தங்கச்சி அஞ்சலி, அதை பற்றி கொஞ்சமாவது நீ நினச்சி பார்த்தியா? என் கூட பிறந்த ஒரே ஒரு பிள்ளை அதுதானே. கௌசிக்கு முன்னாடி அதுதானே ஃபஸ்ட்டு. அதை நினைக்க மாட்டேங்கிறா. அதுக்கு சொல்லணும்ல. கௌசி 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 தான் உனக்கு ரொம்ப முக்கியமாக போயிட்டாள்ல. அந்த அஞ்சலியும் கொஞ்சம் நினச்சி பாரு. ஐயோ, நினைக்காமலாம் இல்லைங்க. நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் அஞ்சலிக்கெல்லாம். இதனால கௌசியை மறந்துட மாட்டீங்கல்ல, அதுக்கு தான். ஏன்னா கௌசி அடிக்கிறது நான் தானே உங்ககிட்ட ஞாபகப்படுத்திட்டே இருக்கேன். அது சரிதான். அப்புறம் இங்கே பாரு, குழந்தைக்கு ஏதாவது நகை எடுக்கணும், பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் சும்மாவை போய் நின்றுட்டு இருக்க முடியும். கையில் காசு இது இருந்தால் ஒரு 10-20 கூட என்கிட்ட பத்தாமல் இருக்குது. ஏதாவது ஒரு செயின் இது மாதிரி எடுக்கலான்னு பார்க்குறேன். ஏன் இப்போ என்ன அவசரம்? அதுக்குள்ளே எடுக்கணும். சொல்லுங்க, இப்போ என்ன அவசரம்? என்ன அவசரமா? பிள்ளைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடக்கும்போது நம்ம என்ன சும்மா கை வீசிட்டா போவ? எடுக்கிறது இல்லை நகை. அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். காசு இருந்தால் கொடு, செயின் எதுவும் ஒரு பொண்ணு எடுக்கலாம். பாருங்க, காசெல்லாம் என்கிட்ட இல்லைங்க. என்கிட்ட எதுங்க காசு? நாம ஏன் செயின் போடணும்? அந்த முத்தழகு போடுவா கண்டிப்பாக. அவள் போட்டு தானே ஆகணும் என்னதான் இருந்தாலும் குழந்தைக்கு. அதனால அவள் போடுவா. நம்ம அவள் போட்டானா ஏதாவது பார்த்து போட்டுக்கலாம். இல்லைன்னா வீட்டுக்கு போய் வருவாங்கள்ல, அப்போ போட்டுக்கிறலாம். இப்போல்லாம் ஒன்றும் போடணும்னு தேவையில்ல. நாளைக்கு அவள் போடுறாளான்னு முதல்ல பார்ப்போம். அறிவு இல்லாமல் பேசாத முல்ல. முதலுக்கு போடுது போடலை அது நமக்கு முக்கியம் கிடையாது. நம்மளோட குழந்தை நம்ம பேரனுக்கு நாம தான் போடணும். ஃபஸ்ட்டு நாம் போடுவோம், அவங்க போடுறாங்களான்னு பார்த்துட்டு தான் போடுவியா? நம்ம பேரனுக்கு நாம் போடுறது இல்லையா? அவங்க போடுறாங்களான்னு பார்ப்போன்றா. அப்படி சொல்லலைங்க. இருந்தாலும் அவங்க போடுறாங்களான்னு பார்க்கணும்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். அவங்க போடுறாங்களா பார்த்துட்டு அதுக்கு நாம் அப்புறம் போடுவோம். அதெல்லாம் தெரியாது. நான் சொல்கிறது நீங்கள் என்னைக்கு கேட்டீங்க? இப்போவே உடனே போடணும்னு அவசியமா என்ன? நாளைக்கு அந்த முத்தலுக்கு ஏதாவது பொருள் போட்டா அப்படின்னா உடனே நம்ம வாங்கிட்டு வந்து போட்டுருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. ஓ அப்படிங்கிற? அதுவும் சரிதான். சரி அப்படியே பண்ணுவோம். அன்பு, ட்ரெஸ் நல்லா இருக்கா பாரு. ஓணம் இன்னைக்குல, அதனால பிள்ளைக்கு இந்த மாதிரி எடுக்கலாம்னு தோணுச்சு எனக்கு. போட்டு பார்க்கணுன்னு ஒரு ஆசையும் இருந்துச்சு. எப்படி இருக்கு? நல்லா தான் கௌதம் இருக்கு. என்ன திடீர்னு இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க? சொல்லவே இல்லை எடுத்துட்டு வரேன்னு கூட என்கிட்ட. ஓணம்க்கு நிறைய பேர் சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. நம்ம குழந்தை ஃபர்ஸ்ட் டைம் ஓணம் செலிப்ரேட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இந்த ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு. என் ஃப்ரெண்டெல்லாம் அவங்க பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க போனாங்க. அப்போ கூட போயிருந்தேன். சரி நம்ம பையனுக்கும் பார்த்து ஒன்று எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு அன்பு. அதான் அப்படியே எடுத்தாச்சு. நல்லா செலக்டாக சூப்பராக இருக்குல்ல அவன் கலருக்கு இந்த ட்ரெஸ் கலரு. அழகா தான் இருக்கு கௌதம். அது சரி, என்ன சோகமாக அமைதியாக இருக்க? ஒன்றும் இல்லை கௌதம், அதெல்லாம் இல்லை. நல்லா இருக்கு ட்ரெஸ். சொல்லு, நீ சோகமாக இருந்தால் எப்படி இருப்ப, ஹாப்பியாக இருந்தால் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாதா என்ன? பொய் சொல்லாமல் சொல்லிட்டி, என்ன பிரச்சனை? உங்கள் அம்மாவுக்கு உனக்கு எதுவும் சண்டையா, இல்லை அப்பத்தான் எதுவும் சொன்னுச்சா? சொல்லு உண்மையா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை கௌதம். மறைக்காத சரியா? ஏதோ இருக்கு என்கிட்ட, ஒன்றும் இல்லைன்னு மறைச்சிட்டு இருக்க. பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லு. கௌதம், கிரைண்டர் இருக்குல்லாங்கண்ணே. ஆமாம், நான் வந்த உடனே கேட்கணும்னு நினச்சேன். எப்போ உங்கள் அம்மா புது கிரைண்டர் வாங்கினாங்க? சூப்பராக இருக்குது. சொல்லவே இல்லை என்கிட்ட. நம்ம சண்டை போட்டப்போ வாங்கியிருப்பாங்களோ அப்படிதான் நினைக்கிறேன். நல்லா இருக்கு. இல்லை கௌதம், அது அம்மாவோடது கிடையாது. பக்கத்து வீட்டில் சீதா சுற்றி இருக்காங்கல்ல, அவங்களோடது. இப்போ உங்கள் அம்மா என்ன கிரைண்டர் வாங்கலையா? அவங்களோட கிரைண்டர் அது. ஏன் திடீர்னு நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு மாவாட்டுறதுக்காக வாங்கிட்டு வந்தீங்களா என்ன? ஆமாம், சொல்ல வர்றதை கேளு. இந்த கிரைண்டர் வந்து கொஞ்ச நேரம் தான் ஓடிச்சு, அதுக்கப்புறம் ஓடவே இல்லை கௌதம். இப்போ எப்படி மாவாட்டுறதுன்னு தெரியல. அம்மா அங்கிட்டலாம் விசாரிக்க போயிடுச்சு கிரைண்டர் தரீங்களா அப்படின்ட்டு. அதுக்குள்ளே அந்த சீதா சித்தி போயிட்டு என்னோட கிரைண்டர் ரிப்பேர் பண்ணிடுச்சு, யாரும் கொடுக்காதீங்கன்னு கூட சொல்லியிருந்தாலும் சொல்லியிருக்கோம். அம்மாவை இன்னும் காணும். அதனால் கிரைண்டர் யாரும் தரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி மாவாட்டுறதுன்னு தெரில. அது பாட்டுக்கு நிறைய அரிசி உளுந்து ஊற வச்சிருச்சு கௌதம். இப்போ ஆட்டுக்கல் ஆட்டினாலும் ரொம்ப லேட் ஆகிடும், புளிக்க வைக்கணும் இல்லையா? அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அம்மா கிரைண்டர் அங்கங்கே கேட்க போயிடுச்சு கௌதம். பாவமாக இருக்குது. அந்த சித்தியும் இதை சரி பண்ணி எனக்கு கொடுத்தே ஆகணும், நீங்கள் தான் ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னு அந்த சித்தி சொல்லிடுச்சு. இப்போ எப்படி அம்மா என்ன பண்ண போதுன்னு தெரில கௌதம்.
அது படுக்கைக்கு பார்க்காம அரிசி உளுந்தையும் ஊற போட்டு தொலைச்சிருச்சு. இல்லைன்னா சாப்பாடு சாம்பார் கூட செஞ்சுருக்கலாம். அப்படியா? சரி சரி, ஃபீல் பண்ணாத விடு. கௌதம், ஒன்றும் இல்லை, நீ போயிட்டு கிரைண்டர் வாங்கிட்டு வரியா? காசு அம்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க சொல்லிடுறேன். கையில் ஒரு 3000 ரூபாய் இருக்குன்னுச்சு. மேற்கொண்டு போட்டு வாங்கிட்டு வா கௌதம். ப்ளீஸ், எனக்காக. நம்ம டவுனில் பக்கத்தில் தானே, 2 கிலோமீட்டர் தானே வரும் கௌதம். வாங்கிட்டு வரியா எனக்காக? கெஞ்சிட்டே இருக்கு கௌதம். ஒவ்வொரு ஆளுகிட்டையும் போய் யாருமே தர மாட்டேங்கிறாங்க. கெட்டு போச்சு அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு கோளாற சொல்கிறாங்க கௌதம். அம்மா பார்க்க கஷ்டமாக இருக்குது எல்லார்கிட்டையும் கெஞ்சிட்டு இருக்குது. நீ ஒரு கிரைண்டர் வாங்கி தந்து கூட கௌதம். அன்பு, இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்குல்ல, அதை நான் எடுத்துட்டு வரவா? புதுசாக தானே இருக்கு உன்னோட சீர் வச்சது. அது வேணாம். முல்லையத்தைக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு 2 ஏதாவது திட்டுவாங்க பேசுவாங்க. அதனால அந்த கிரைண்டர்லாம் வேணாம் கௌதம். பரவாயில்ல, நீ புதுசாகவே வாங்கிட்டு வாயேன். சரி ஓகே, புதுசாக தானே. சரி, நான் இப்போவுமே போயிட்டு வாங்கிட்டு வரேன். இதே மாதிரி மாடல் பார்த்து வாங்கிட்டு வரவா? கௌதம், இன்னொரு விஷயம், இதை சரி வேற பண்ணணும். கடையில் கொடுத்துட்டு அப்படியே புதுசு வாங்கிட்டு வரியா? இதை அவங்கள சரி பண்ணி வச்சிருக்க சொல்லிட்டு வா, அதை வாங்கிட்டு வா. அதுக்கப்புறம் அவங்க சரி பண்ணதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துர்லாம் அந்த சித்திட்ட. என்ன சொல்கிற? இதை எடுத்துட்டு போய் சரி பண்ண கொடுத்துட்டு புதுசு வாங்கிட்டு வரியா கௌதம்? சரி அன்பு, வாங்கிட்டு வரேன். அதுக்கே உம்முன்னு இருக்க. நான் தான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன, ஹாப்பியா இரு. வாங்கிட்டு வரேன் சரியா? இந்தா தம்பியை பிடி. இந்த கிரைண்டர் தூக்கி வண்டியில் யாராவது வச்சுட்டாங்கன்னா பரவாயில்லையே. சரி ஓகே, நீயும் தூக்க முடியாது, நானே தூக்கி வச்சுக்கிறேன். சரி வரவா? தேங்க்ஸ் கௌதம். நான் சொன்ன உடனே முடியாதுன்னு சொல்லாமல் சரி நான் வாங்கிட்டு வரேன்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கௌதம். நீ என்ன சொல்ல போறியோன்னு நினச்சி பக்கு பக்குன்னு இருந்துச்சு. நல்ல வேளை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் கௌதம். லூசு, இதுக்கெல்லாமா போயிட்டு நீ என்ன தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க? ஆ, இதனால நான் என்ன குறைஞ்சா போயிடுறேன் சொல்லு? பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்கு. கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டு வந்தாலும் அவங்க ஓகே சொல்லிடுவாங்க. நான் வாங்கிட்டு வரேன். உங்க அம்மாவை யார்கிட்டே கேட்க வேணான்னு வீட்டுக்கு வர சொல்லு. ஆமாம் கௌதம், அம்மா பாவம் ஒவ்வொரு வீடாக போய் அலைஞ்சு கேட்டுட்டு இருக்காங்க.